மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு ரயில்வே பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறார். கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் புதிய ரயில்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகாது என ரயில்வே துறை வட்டாரங்கள் கூறியிருக்கின்றன. மின்மயமாக்கல், இரட்டை பாதை, நவீனமயமாக்கல், பாதுகாப்பு மேம்பாடுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ரயில்வேக்கு லாபம் தராத திட்டங்களை கைவிடும் அறிவிப்பையும் சுரேஷ் பிரபு வெளியிடுவார் என தெரிகிறது. மக்களுக்கு அதிகம் தேவைப்படும் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ரயில்வே திட்டங்களை மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுத்தும் திட்டங்களும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட உள்ளது. ரயில்வே வருவாயை அதிகரிக்கும் வகையில் கூடுதல் கட்டணங்களுடன் கூடிய ரயில்களை அதிக அளவில் விடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மும்பையை போல் சென்னை போன்ற பெருநகரங்களில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய புறநகர் ரயில் விடும் அறிவிப்பும் பட்ஜெட்டில் வெளியாகும் என தெரிகிறது.